கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கேட்கக்கூடிய திறனை பெறுகிறது. அப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைக்காக ஜெபிக்கணும். அந்த ஜெப சத்தம் குழந்தையினுடைய காதில் கேட்கும். கர்ப்பத்தில் இருக்கும்போதே குழந்தைக்காக நம்ம பாட்டு பாடும்போது அந்த பாடல் சத்தம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கேட்கும். சிலர் சொல்லுவாங்க, என் குழந்தை பாட்டுன்னா ரொம்ப பிரியம், பாட்டுனால கை தட்டி அப்படியே டிவிக்கு முன்னால் உட்காந்து என்னது சும்மா 6 மாத குழந்தை கூட அந்த பாட்டை ரசிக்குதுன்னா எதனால்? அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது இந்த தாய் பாட்டு பாடி 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 துதித்து ஜெபிக்கும்போது அந்த குழந்தைக்குள்ள அந்த பாடல் உணர்வு வந்து விடுகிறது. அதனால்தான் நீங்கள் கோபப்பட்டு சண்டை போட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு பிள்ளையை பாதிக்கும். அதே கோபத்தினுடைய பாதிப்பு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்குள்ளே வரும். நீங்கள் சண்டை போடுறது, திட்டுறது, எரிச்சல் படுறது, உங்களுடைய தாயினுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அதே விதமான சுபாவத்தை பாதிப்பை கொண்டு வரும். அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, கர்ப்பஸ்திரிகளை சந்தோஷமாக வச்சுக்கிடுங்க, மகிழ்ச்சியாக வச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். அதனால் நீங்கள் சின்ன குழந்தைகள் மேலே அவ்வளவு அக்கறை செலுத்துகிறாங்க. கர்த்தர் கொடுத்த ஒரு பொக்கிஷம், ஒரு ஆசீர்வாதம். அந்த குழந்தைகள் மேலே கவனம் செலுத்தி நாம் அந்த குழந்தைக்காக ஜெபிக்க வேண்டும்.